நாலு செவத்துக்கு நடுவுல அடைச்சு வச்சுட்டு எம்டி வீட்டுல எனக்கு சுதந்திரம் இருக்காதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வருது? நான் எம்டி வீட்டுக்கு ஏன் போறேன்னு உங்ககிட்ட சொல்லியும் அது உங்களால புரிஞ்சுக்க முடியல இல்ல? நான் அங்க போறது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? அதனால தானே என்ன எங்கேயோ கொண்டு போய் அடைச்சு வச்சீங்க. நான் அங்க போறது உங்களுக்கு பிடிக்கலனா அது ஓப்பனா நீங்க என்கிட்டயே சொல்லிருக்கலாம்லப்பா. அதை விட்டுட்டு இப்படி வில்லனா ஏன்பா இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டீங்க? நான் கேள்வி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியாதுன்னுதான் என்ன கடத்தினது நீங்க தானே தெரிஞ்சும் அதை காட்டிக்காம நான் எம்டி வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா என்ன பேச வச்சிட்டீங்களேப்பா. நான் சொல்றது நில்ல விஷாலி, எங்க போற? விடுமா, உங்க விருப்பத்தை மீறி நான் போறேன்பா. என்ன மன்னிச்சிருங்க. வேணா விஷாலி, நான் சொல்றது கேளு. சொல்றது கேளு விஷாலி. ஏங்க எங்க நம்ம பொண்ணு போய்கிட்டு இருக்கா, நீங்க சும்மா நிக்கிறீங்களே? ஏங்க நம்ம பொண்ணு போயிட்டு இருக்காங்க, நீங்க எங்க சும்மா நிக்கிறீங்க? ஏங்க இந்த பிரச்சனை யார் காரணம் தெரியுமா? நீதான். எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். சார் நிறுத்து. எந்த அப்பனாவது பெத்த போன கடத்தி கொண்டு போய் வைப்பானா? நான் செஞ்சேன். ஏன் தெரியுமா? அவளை காப்பாத்துங்கிறதுக்காக. தேவையில்லாம நடுவுல பூந்து அவளை காப்பாத்தி கொண்டு வந்து விட்டுட்டேன். வந்தவளுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் தெரிஞ்சு என்கிட்ட கோச்சு கிளம்பி போயிட்டான். இது வரைக்கும் என் பொண்ணு என்கிட்ட ஒரு வார்த்தை அதிர்ந்து எடுத்தோ பேசினது இல்ல. போ, என்னைய தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா. அவ போனதுக்கு நீதான் காரணம். அவளை நீ கூட்டு வந்ததுதான் காரணம். சார் அது ஒரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் நடுவுல பூந்து எங்க சந்தோஷ நிம்மதியெல்லாம் கெடுத்து பிரிச்சுதிய. இப்படி எல்லாம் நடக்கணும் சத்தியமா நான் நினைக்கல. நீ நினைக்கல, நான் நினைச்சேன். இங்க இருந்தா அவ எப்படி விட்டு கிளம்பி போயிடுவான்னு. நினைச்ச மாதிரி கிளம்பி போயிட்டா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. விஷாலி உங்க எம்டி வீட்ல போய் போதும். இதுக்கு மேல நீங்க யாரும் என் குடும்ப விஷயத்தை தலையிடாதீங்க. உதவி பண்ற பேர்ல உபத்திரம் கொடுத்ததெல்லாம் போதும். இல்ல அங்கிள், நாங்க விஷாலிய பார்த்து தான் தீர்வோம். எதுக்கு விஷாலிய பார்க்கணும் துடிக்கிறீங்க? ஒரு தடவை சொன்னவங்க எல்லாம் புரியாதா? என்ன உங்க பிளான்? விஷாலிய பழி வாங்க போறீங்களா? ஐயோ ஏன் அங்கிள், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னவா, என் பொண்ணு அங்கேயாவது நிம்மதியா இருக்கட்டும். அவளை தேவையில்லாம தொந்தரவு பண்ணாதீங்க. இல்லம்மா, நான் உங்களை தொந்தரவு பண்ணல. என்ன திருப்பதி? இல்ல, மருதநாயகம் சார் விஷாலிய பார்க்க விட மாட்டாரு. அவரை மீறி நம்ம விஷாலிய பார்க்கவும் முடியாது. இங்க பாருங்க சார், உங்க கஷ்டத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். அதை நானே சரி பண்றேன். நான் வரேன் சார். நான் வரேம்மா. வா. இந்தாங்கம்மா. வேற ஏதாச்சும் வேணுமாமா? இல்ல, வேற எதுவும் வேண்டாம். தேங்க்ஸ். நீ எதுக்கு இங்க வந்த? இங்கே தங்கலாம் தான்.
என்னது இங்கேயே தங்க வந்தியா? உன்னை யார் வெத்தலை பாக்க வச்சு அழைச்சாங்கன்னு பொட்டியை தூக்கிட்டு வந்திருக்க? எம்டி சார் தான் என்னை இங்க வந்து இருக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. நானும் இங்க வந்துடலான்னு இருந்தப்போதான் நடுவுல என்னென்னமோ நடந்து போச்சு. இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு. சார் கூப்பிட்டதுனாலதான் நான் இங்கே வந்துட்டேன். அவன் கூப்பிட்டா நீ வந்துருவியா? இந்த வீட்டுல தங்கறதுக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க? எம்டி கூப்பிட்டதுனாலதான் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த உரிமையை விட வேற என்ன வேணும்? என்ன எதுக்கு எடுத்தாலும் எம்டி எம்டின்னு முழங்குற? எம்டி சொன்னா மட்டும் போதாது. இந்த வீட்டுல அவனுக்கு மேல நான் இருக்கேன். நான் சொன்னாதான் நீ இந்த வீட்டுல தங்க முடியும். ஆனா நான் உன்னை இங்க தங்க விட மாட்டேன். ஏன்னா உன் திட்டமெல்லாம் எனக்கு தெரியும். திட்டமா? என்ன திட்டம்? ஆஹாஹாஹா, ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. இது வரைக்கும் என்ன பண்ணி இருக்க, இனிமே என்ன பண்ண போற, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் நடக்காது. உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. முதல்ல பொட்டியை தூக்கிட்டு கிளம்பு. என்ன நான் சொன்னது காதுல விழலையா? என்ன இங்க தங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? என்னது? நான் யாரா? ஆமா, நீங்க யாருன்னு கேட்டேன். என்ன ரொம்ப ஓவரா பேசுற? என்ன நீங்க இப்படி பேச வைக்கிறீங்க? எம்டி கூப்பிட்டதுனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன இங்க இருக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? என்ன சொன்ன? எனக்கு அதிகாரம் இருக்கான்னு கேக்குறியா? இப்பவே இவ்வளவு பேச்சு பேசுறியே, உன்னை இங்க தங்க விட்டா இன்னும் என்னெல்லாம் பேசுவே நீ? என்ன அதிகாரம் இருக்கான கேக்குறேன். இந்த வீடு ஏன் வீடு தாண்டி. இதெல்லாம் எப்படி சம்பாதிச்சது கிடையாது. அக்கா, வாமா விஷாலி, எப்பமா வந்த? வணக்கம் சார், இப்பதான் வந்தேன். ஒண்ணுமே புரியலம்மா, திடீர்னு இப்படி வந்து நிக்கிற? ஆமா, உன்னை கடத்தறவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வந்த? நானா தப்பிச்சு வரல, போலீஸ் தான் என்ன கண்டுபிடிச்சு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா. உன்னை கடத்திட்டேன்னு தெரிஞ்சதும் நான் தவிச்ச தவிப்பு, துடிச்ச துடிப்பு எனக்கு தாம்மா தெரியும். போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் கமிஷனருக்கும் ஃபோன் மேல ஃபோன் போட்டு கேள்வி கேட்டுட்டே இருந்தேன். அக்காவுக்கும் தெரியுமே. ஏங்கா? ஆமா, உன்னை கடத்துறவங்க எதுக்காக கடத்துனாங்க? ஏன் விட்டுட்டாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியல சார். என்ன கடத்தினவங்க தப்பிச்சிட்டாங்க. அவங்கள போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட ஏதாவது கேட்டு உன்னை சித்திரவதை பண்ணாங்களா? இல்ல சார், என்ன நல்லபடியா தான் பாத்துக்கிட்டாங்க. ஓ, அப்படியா? ஆமா சார். ஆனா அவங்க என்ன கடத்தின பிறகுதான் எனக்கே புரிஞ்சுது, நீங்க சொன்ன மாதிரி என் வீட்டுல எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அதான் அங்க இருந்து வந்த உடனே பொட்டியை தூக்கிக்கிட்டு இங்க வந்துட்டேன். அம்மாவும் காசியும் ஒத்துக்கலதான், ரொம்ப கோவப்பட்டாங்க. பதிலுக்கு நானும் கோவப்பட்டு இங்க வந்துட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது, மேடத்துக்கு நான் இங்க தங்கறதுல இஷ்டம் இல்லைன்னு. அவங்களுக்கே இஷ்டம் இல்லாதப்போ நான் இங்க தங்கறது நல்லா இருக்காது சார். நான் வரேன். விஷாலி, கொஞ்சம் இருமா. என் அக்கா எப்பவுமே இப்படிதான், யார்கிட்ட என்ன பேசணும்னே தெரியாது. யாருக்கு? எனக்கு பேச தெரியாதா? டேய் மருது, நான் சொல்றத கேளுடா. அவளே போறேங்கிற மகராசி. போட்டோண்டா, விடுறா. ஏங்கா, நீ வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது உளறிட்டே இருக்க. விஷாலி என் பொண்ணு மாதிரி. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கேன். அதுக்காக தான் விஷாலி இங்க வர சொன்னேன். விஷாலிக்கு வேண்டிய பாதுகாப்பை நான் கொடுக்கணும். என்ன மீறி எதுவும் இங்க நடக்க கூடாது. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. அதெல்லாம் மருது, நான் என்ன சொல்ல வரேன்னா? பேசாத, வாயை மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன் அப்ப நல்லா இருக்க சொல்லிட்டேன். நீ வாமா, உனக்கு மாடியில் ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். லட்சுமி, இந்த பேக்கெல்லாம் எடுத்துட்டு விஷாலி ரூம்ல கொண்டு வந்து வச்சிரு. வாமா. சரி.
என்ன ரஞ்சனா, விஷாலி வீட்டுக்கு போனியா? அவளை பாத்தியா? அவளை பார்த்து பேசுனியா? அவதான் கொலை பண்ணிருக்காளா? ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? என்னடி ஆன்ட்டி கேக்குறாங்கல்ல, உன் காதுல விழலையா? விழுந்துச்சுமா. ஆனா என்ன பதில் சொல்றதுன்னு தான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாச்சு? இந்த விஷாலி எங்களால பார்க்க முடியல ஆண்டி. ஏ, அவ வீட்ல இல்லையா? இல்ல, அவ உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா? விஷாலி தனக்கு பாதுகாப்பா இல்லைன்னு சொல்லி அவங்க எம்டி வீட்ல போய் தங்கிட்டாளா? அந்த எம்டி வீடு எந்த ஊர்ல இருக்கு? இங்க சென்னையில தான் இருக்கு ஆண்டி. அப்ப அவளை அங்கேயே போய் பார்த்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? இல்லம்மா, அங்க போனாலும் அவளை பார்க்க முடியாதுன்னு திருப்பதி சொல்லிட்டாரு. விஷாலிக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல அவங்க எம்டி மருதநாயகம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரா? என்ன பேர் சொன்ன? மருதநாயகமா? ஏன் ஆண்டி, அவங்கள உங்களுக்கு தெரியுமா? அவர் அக்கா எனக்கு தெரியும். அப்படியா? ஆமா, அர்ஜுன் அப்பா இறந்து போனப்போ அந்த அம்மா துக்கம் விசாரிக்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு தெரியும் ஆண்டி? அர்ஜுன் அப்பாவும் அந்த மருதநாயகமும் ஏதோ பிசினஸ் பார்ட்னர்ஸா? இது எனக்கே தெரியாது. அந்த அம்மா சொல்லிதான் எனக்கு தெரியும். ஏமா, அப்ப அந்த வீட்டுக்கு போனா விஷாலி பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியும். நான் உங்க 2 பேரையும் அந்த மருதநாயகம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். எனக்கும் அந்த விஷாலியை பார்த்த மாதிரி ஆச்சு. என்ன சொல்ற? சரிங்க ஆண்டி, அப்ப நான் திருப்பதி அங்க வர சொல்லிடுறேன். குட் மார்னிங் சார். எனக்கு இது பேட் மார்னிங். சார், என்னாச்சு? எதுக்கு இப்படி பேசுறீங்க? பிறகு எப்படி பேசுவாங்க? ஏய், என்ன நடக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் உன்னை அங்க வேலையில சேர்த்தனும், அது நடக்கலையே. அந்த டென்ஷன்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சார், நானும் நம்ம திட்டம் நிறைவேறணும் தான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். பட் அந்த திருப்பதி என்னன்னா ஆபீஸ் பக்கமே வர மாட்டேங்கிறான் சார். ஏய், அதுக்காக அவனாவும் முன்னால வந்து நின்னு என்ன கொலை பண்ணு சொல்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பியா? இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேனா, இந்த பாரானு, அவனை நான் தீர்த்து கட்டணும்னா இந்த நிமிஷமே என்னால அவனை தீர்த்து கட்ட முடியும். அதுக்குண்டான ஆட்கள்லாம் என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு உன்னை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா? திருப்பதியோட சாவு அவனுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா சாகணும், துடிக்க சாகணும். ஒரு பொண்ணு நம்மளை ஏமாத்திட்டாளேன்னு அவன் மனசுடைஞ்சு போய் சாகணும். அதுக்காகத்தான் இந்த வேலையை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். சார், டோன்ட் வரி, உங்க நம்பிக்கையை நிச்சயமா நான் காப்பாத்துறேன். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கே தவிர செய்ய மாட்டேங்கிறீ. சார், இது எடுத்தேன் கவுத்தன்னு பண்ற விஷயம் கிடையாது. ரொம்ப நிதானமா பண்ணக்கூடிய வேலை. திருப்பதி நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சராசரி ஆம்பளை கிடையாது. ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கிற பர்சன். அவனை நிதானமா காலை தட்டி விட்டுதான் என் வலையில விழ வைக்கணும். அதை விட்டுட்டு உங்க பேச்ச கேட்டு அவசரப்பட்டேன்னு வைங்க, திருப்பதிக்கு என் மேல சந்தேகம் வந்துடும். ஆல்ரெடி ஒரு தடவை சந்தேகம் வந்துடுச்சு. ஏதேதோ சொல்லிதான் அவனை நான் நம்ப வச்சிருக்கேன். இப்ப மறுபடியும் அவனுக்கு என் மேல சந்தேகம் வர மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம டோட்டல் பிளான சொதப்பல் ஆயிடும். என்ன சார் சொல்றீங்க? அப்படியான பரவாயில்லையா? இல்ல, வீரியத்தை விட நமக்கு காரியம் தான் முக்கியம். அப்ப பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. சரி, நான் கொடுத்த அந்த ஸ்லோ பாய்சனை பத்திரமா தானே வச்சிருக்கேன்? எப்பவுமே என் கையில பத்திரமா வச்சிருக்கேன். வெரி குட், வெரி குட். அதை நீ எப்படியாவது அவன் சாப்பாட்டுல கலந்துரு. அதை அவனுக்கு கொடுத்து டெய்லி சாப்பிட வச்சிரு. அந்த பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள போய் அது தன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும்.
ஒரு 30-40 நாளைக்குள்ள அது ஒரேடியா அவனை பரலோகத்துக்கு பாத்திரம் பண்ண வச்சிடும். போஸ்ட்மார்ட்டத்திலையும் சரி இல்ல மத்த எந்த மெடிக்கல் டெஸ்ட்லயும் சரி பாயசம் கொடுத்ததை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அது ஒரு இயற்கை மரணம்னு தான் எல்லாரும் நம்பிடுவாங்க. சார், லவ்ங்கிறதே ஒரு பவர்ஃபுல் பாய்சன் தான். ஆனா அதுக்கும் மேல இப்படி ஒரு பாய்சன் வேற என் கையில இருக்கு. நிச்சயமா அவனால தப்பிக்கவே முடியாது. அவன் ஆபீஸ் வந்தானா இதுதான் அவனுக்கு கடைசி நாளா இருக்கும். சார், இன்னைக்கு அவனுக்கு கடைசி நாளுங்கிறத அவனே ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஏய், என்ன சொல்ற? அவன் ஆபீஸ்க்கு வந்துட்டான். அப்படியா? அப்ப அவனை இன்னைக்கு விட்டுறாத. காரியத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சிரு. நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு அடுத்து நான் பண்ற போன்ல நிச்சயமா நல்ல செய்தி சொல்றேன். அச்சச்சோ, இன்னைக்கு நான் ரெயின் கோட் கொண்டு வரலையே. ரெயின் கோட்டா எதுக்கு? ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு நீங்க ஆபீஸ் வந்திருக்கீங்கல்ல, இன்னைக்கு மழை கொட்டுன்னு கொட்டும்ல. என்னங்க கிண்டலா? கிண்டலாம் இல்ல சார், நிஜமா தான் சொல்றேன். இந்த சம்மர்ல ஜனங்களாம் ரொம்ப பாவம். நீங்க அப்பப்ப இப்படி ஆபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சமாவது மழை பெஞ்சு மக்கள் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. உங்களை முத தடவை பார்க்கும்போதே நீங்க நிறைய பேசுவீங்கன்னு தெரிஞ்சது. ஆனா நீங்க இவ்வளவு நிறைய பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? டிக்ஷனரி எடுத்து பாருங்க, அதுல அணுனா அமைதி அடக்கம் தான் போட்டிருக்கோம். இல்ல, ஏன் டிக்ஷனரியில அப்படி போடலையே. அது பழைய டிக்ஷனரியா இருக்கும், புதுசு வாங்கி பாருங்க. அது சரி, உங்க ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது பாட்டு போயிட்டு இருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன சார், ஒர்க்ல ஏதாவது டவுட் கேட்டா யாருமே கிளியர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் மோகன் சார்ட்ட கேட்க வேண்டியதானே? அட போங்க சார், அவர்கிட்ட எப்போ எது கேட்டாலும் கடுப்படிக்கிறாரே. ஆமா, அவருக்கு என்ன குடும்ப பிரச்சனை ஜாஸ்தி? யாருக்கு குடும்ப பிரச்சனை ஜாஸ்தின்னு கேட்டுட்டு இருக்க? திருப்பதி சாருக்கு தான். திருப்பதிக்கா? திருப்பதிக்கு தான் குடும்பமே கிடையாது, அப்புறம் எப்படி குடும்ப பிரச்சனை வரும்? என்ன திருப்பதி? என்ன இருந்தாலும் கொடுத்து வச்ச மனுஷன் நீ, இல்லனா எம்டி உன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பாரா? நீ எப்ப ஆபீஸுக்கு வர்ற எப்ப போறன்னு உனக்கே தெரியல. ஆனா டான் 1ஆம் தேதியான சம்பளம் வந்துடுது. நானும் இருக்கேன் பாரு இந்த ஆபீஸ்ல, மாடா வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பிரயோஜனம்? சரி, இந்த ஃபைல்ல எம்டி கிட்ட சைன் வாங்கி சீக்கிரம் கொண்டு வா. எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, மோகன் சார் ஒரு மாடா மாறி சேர்ல உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்தேன், சிரிப்பு வந்துடுச்சு. ஐயோ, சரி சரி, நான் வந்ததுக்கு கொஞ்சமாவது வேலையை பாக்குறேன். இருங்க, நான் இங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆபீஸ் வந்திருக்கீங்க. அதை செலிப்ரேட் பண்ண வேணாமா? செலிப்ரேஷனா? சூடா ஒரு கப் காஃபி குடிக்கிறது தான். இல்ல சாரி, எனக்கு கேண்டீன்ல போய் காஃபி சாப்பிடறதெல்லாம் பிடிக்காது. உங்களை யாருங்க கேண்டீனுக்கு வர சொன்னது? நான் நினைச்சா இங்கேயே கேண்டீன் வர வைக்க முடியும். என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. சுமந்திர காளி, எப்படி? என்னங்க இது பக்கா செட்டப்பா இருக்கு? எனக்கு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி சூடா காஃபி குடிச்சாகணும், இல்லனா தலைவலி வந்துரும். அதான் ஃபிளாஸ்க்ல காஃபி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். நீங்க வேலையை பார்த்துட்டு இருங்க, நான் காஃபி குடுக்கறேன்.
திருப்பதி. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. குடிங்க, ஆறிட போகுது. முதல்ல காஃபி குடிச்சிட்டு அப்புறம் வேலை பார்க்க கூடாதா? நமக்கு காஃபி போட்டு குடுக்கறவங்களுக்கு நம்ம குடுக்கற சந்தோஷமே அதை ரசிச்சு ருசிச்சு குடிக்கிறதுல தான் இருக்கு. பெருமாள் சாமி சார், காரியம் சக்சஸ். என்னாச்சானு? நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஏதோ பயங்கர யோசனையில இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல. என்ன, நீங்க இன்னும் காஃபி குடிக்கலையா? இல்லையே. ஏன்? குடிக்க போனேன். அந்த நேரத்துல கரெக்டா ஒரு ஃபோன் வந்துச்சு. இங்க சிக்னல் கிடைக்கல. அதான் எந்திரிச்சு வெளியில போய் பேசிட்டு இப்பதான் உள்ள வரேன். அதுக்குள்ள நீங்க என்னடான்னா ஏதோ கற்பனை பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. என்ன, மோகன் சார மறுபடியும் மாடு மாதிரி கற்பனை பண்ணி பாத்தீங்களா? ஆமா. சரி, காஃபி ஆறதுக்கு முன்னாடி குடிச்சிடுங்க. அது ஆல்ரெடி ஆறி பச்சை தண்ணியாவே மாறிடுச்சு. ஹலோ, தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு குடிக்கலன்னா என்ன, இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா குடிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு கொடுப்பு நல்லன்னு நினைச்சுக்கோங்க. உன்னை இன்னைக்கு கொல்றதுக்கு எனக்கு தான் குடுப்பனை இல்லை.